அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்க சதீஷ். இன்னைக்கான தகவல் பார்த்தீங்கன்னா, கர்நாடக மாநிலத்தில் ஆசன் தொகுதியில் பிரஜ்வால் ரேவண்ணா அவர்களுடைய அந்த ரேப் கேஸ் குறித்து அவருக்கு சாகும் வரை சிறைன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். அதாவது பிரஜ்வால் ரேவண்ணான்றவர் யாரு, அவர் என்ன பண்ணாரு, அவர் எதுக்காக அவருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க. பிரஜ்வால் ரேவண்ணா, அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு அரசியல்ல நம்ம உள்ள நுழையணும் அப்படின்னு சொன்னா, அரசியல்ல உள்ள நுழைஞ்சு நம்ம ஏதாவது ஒரு சின்ன பதவிக்கு வரணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு போராட வேண்டிய தேவை இருக்கு, எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம்னா நம்ம அந்த ஒரு சின்ன எப்படி சொல்றது, அந்த ஊராட்சி வார்டு மெம்பர்ல இருந்து கவுன்சிலரு, தலைவர், அதுக்கப்புறமா நம்ம ஒரு எம்எல்ஏவோ அல்லது எம்பியோ இந்த மாதிரி ஆகணும்னா அதுக்கான அந்த ப்ராசஸ் எவ்வளவு தூரம் இருக்கும். அதே போல அதை எத்தனை ஆண்டுகள் உழைச்சி கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வர வேண்டிய தேவை இருக்கும். ரெண்டாவது மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற அந்த எண்ணம் இருக்கணும். அப்பதான் அவங்க அதுல தொடர்ந்து பயணிக்க முடியும். வெறும் பதவி ஆசையில் இருக்கிறவங்க ரொம்ப காலமா அதுல பயணிக்க முடியாது. இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த பிரஜ்வால் ரேவண்ணான்றவர் ஒரு எம்பி, ஆசன் தொகுதியோட ஒரு எம்பியா இருந்தவர், கர்நாடக மாநிலத்தோட முன்னாள் முதலமைச்சராகவும் இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமராகவும் பதவி வகிச்சிருந்த திரு தேவேகவுடா அவர்களுடைய பேரன் தான் இந்த பிரஜ்வால் ரேவண்ணா. அதாவது தேவேகவுடா அவர்களுடைய மகன் ரேவண்ணா கவுடா, அவருடைய மகன் தான் இந்த பிரஜ்வால் ரேவண்ணா அப்படின்றவர். ஸோ இவர் இவருக்கான வயது பார்த்தீங்கன்னா ஒரு 34 வயது தான் இருக்கு. ஆனா இவர் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அவர் எம்பியா வெற்றியும் பெறுறாரு ஆசன் தொகுதியில. அதே போல மீண்டும் அவர் போட்டியிடணும்னு சொல்லி 2024ஆம் ஆண்டு இவர் தேர்தலில் நிக்கிறதுக்கான முயற்சி இருக்கும்போது ஒரு பென்ட்ரைவ் ஒன்று கிடைக்குது. 2000க்கும் மேற்பட்ட பெண்களோடு இவர் பாலியல்ல ஈடுபட்டதா ஒரு காணொலிகள் அடங்கிய அந்த பென்ட்ரைவ் கிடைக்குது. இந்த பென்ட்ரைவ் கிடைக்கிறது கர்நாடக மாநிலம் மட்டும் இல்ல, இந்திய அளவுல இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இதை பத்தி இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறவர் சாதாரணமான ஆள் கிடையாது. முன்னாள் பிரதமராக இருந்த தேவேகவுடா அவர்களுடைய பேரனாகவும், அதே போல ரேவண்ணான்றவரும் அவரும் அரசியல்ல ஒரு பொறுப்புல இருந்தவர் தான் அவரும். அதே போல அதே குடும்பத்தை சேர்ந்த HD குமாரசாமி அவர்களும் முதலமைச்சரா முன்னாள் முதலமைச்சரா இருந்திருக்காரு. ஸோ இப்படி எல்லாருமே அந்த குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு இருக்கிற ஒரு குடும்பமா இருக்கிறதுனால இந்த விஷயம் பெரிய அளவுல எல்லார் இடத்துலயும் பேசப்பட்டு வந்தது. இது தொடர்பா பிரஜ்வால் ரேவண்ணா அவர்கள் மேல ஒரு 4 வழக்குகள் அவங்க மேல போடப்படுது 2024 ஏப்ரல் மாதத்துல. ஸோ அப்பத்துல இருந்து இவர் மேல விசாரணைகள் எல்லாம் நடந்துட்டு வருது. அவர் அந்த நேரத்துல இங்கிருந்த ஒரு ஜெர்மன் போறாரு. ஜெர்மனில இருந்து அவர் மறுபடியும் வரும்போது அவர் அங்கேயே ஏர்போர்ட்லயே அதிரடி கைது நடக்குது. அப்போ இது குறிச்சு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்னு அமைச்சு அதை பத்தின முழு ஆய்வுகள் எல்லாம் செய்யப்படுது. அப்படியெல்லாம் இதை பத்தி ஆய்வு செய்யும் போது இவருடைய எல்லா காணொலிகளிலுமே இவருடைய முகம் தெரியாமலே இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நடந்திருக்கு. ஆக்சுவலி எனக்கு இதை பத்தி பேச கூட விருப்பம் கிடையாது. ஆனா நம்ம இதை தெரியணும், மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த காணொலியை நம்ம நம்மளுடைய சதீஷ் தகவலை நம்ம பதிவிட்டு இருக்கோம். இது ஒரு விதமான கேவலமான சிந்தனையா நம்ம பார்க்கிறோம். இவ்வளோ கேவலமா நடந்துக்குவாங்களா அப்படின்னு நாம ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு மனிதன் காம வெறி பிடிச்சு நடந்துக்குவாங்களா அப்படின்றதுக்கு இந்த பிரஜ்வால் ரேவண்ணான்றது ஒரு பெரிய உதாரணமா நம்ம பார்க்கிறோம். ரொம்ப வியப்பாவும் இருக்கு. அதாவது எல்லாருக்குமே சராசரியான வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒரு திருமணம்ன்றது நடக்குது, அல்லது சம
விருப்பத்தோடு வந்துட்டு ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு ஆணையோ வந்துட்டு விரும்புறதோ அல்லது அவங்களோட என்ன வேணா செஞ்சுக்கலாம். அவங்களுடைய விருப்பத்துல அவங்க எந்த மாதிரியான உறவுகளோட அவங்க ஈடுபட முடியும். அதை வந்து யாரும் வந்து சட்ட ரீதியா தவறுன்னு சொல்ல முடியாது. அது அந்த மாதிரியான வாழ்க்கை எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விருப்பம். ஆனா இந்த மாதிரி ஒருத்தரை வற்புறுத்தி துன்புறுத்தி அவங்களோட வந்துட்டு உடல் உறவு கொள்றதுன்றது ஒரு மாதிரியான அருவருக்கத்தக்க ஒரு செயலா பார்க்கிறோம். அது வந்து நம்ம கொலை குற்றத்தை விட வந்து ஒரு கொடிய விஷயமா தான் நம்ம இதை வந்து பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இவர் வந்து 2000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள்னு சொல்றாங்க. இது வந்து எத்தனை பேர் அப்படின்றது வந்து அதுல தெரியல. காணொலிகள் வந்து 2000க்கும் மேற்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி எல்லாமே வந்து ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை வருது. எவ்வளவுதான் வந்து பணமும் வசதியும் இருந்தா இவங்க இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் வந்து செய்யறதுக்கான அந்த சிந்தனை ஓடும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே போல அவங்களுக்கு எந்த தைரியம் இருக்கும் பாருங்களா. இப்படியெல்லாம் அவங்க செய்யறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா. ஏதாவது ஒரு தைரியத்துலதான் அவங்க இந்த அளவுக்கு எல்லாம் வந்து அவங்க வந்து அதுல வந்து ஈடுபட முடியுது. அதான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய இந்திய சட்டம் வந்து அந்த அளவுக்கு கடுமையா இல்லைன்றதுதான் அதனுடைய பொருளை நான் வந்து பாக்குறேன். கடுமையா இருந்தா இப்படியான தவறுகள் எல்லாம் வந்து செய்வாங்களா? ஒரு சின்ன தவறுன்னா அதை நம்ம மன்னிக்க கூட மன்னிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய தவறுகள் எல்லாம் வந்து மன்னிக்க கூட வந்து நம்மளுக்கு மனசு கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ அப்போ இந்த பிரச்சனையை ஒரு ஜெர்மனில இருந்து வந்த உடனே அவர் வந்து அதிரடியா வந்து கைது செஞ்சு அவர் வந்து சிறைக்கு கொண்டு போறாங்க. தொடர் விசாரணைக்கு அப்புறமா இதுல வந்து குறிப்பா வந்து மைசூர் மாவட்டம் KR நகரை சேர்ந்த ஒரு வேலைக்கார பெண்மணியோட அவங்களுடைய அந்த வழக்குல தான் வந்து இவருக்கு இந்த தண்டனையே கிடைச்சிருக்கு. இந்த வழக்குல வந்து அந்த KR நகரை சேர்ந்த அந்த பெண் வந்து சாட்சி சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்கள வந்து கடத்தியும் வந்து கடத்துறதுக்கான முயற்சியும் நடந்திருக்கு. கடத்தியும் வச்சிருக்காங்க. ரேவண்ணாவும் அவங்களுடைய மனைவி பவானி இவங்க மேலேயும் வந்து சந்தேகத்தின் பேர்ல அவங்களுக்கு வந்து இதுல பங்கு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இப்போதைக்கு வந்து அவங்களுடைய பெற்றோர்களும் வந்து இதுல இருந்து தப்பிச்சிருக்காங்களோடைய, ஆனா அவங்களுக்கும் வந்து தண்டனை கிடைக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. இதுல வந்து இவங்களுடைய முக்கிய சாட்சியா பாத்தீங்கன்னா அவருடைய காணொலிகள் அவருடைய முகம் எங்குமே தெரியாததுனால அவருடைய விரல்களும் மச்சங்களும் மட்டுமே வந்து சாட்சியா இருந்திருக்கு. அதே போல ஒரு புதிய டெக்னாலஜி வந்து இந்த கேஸ்க்கு வந்து உதவி இருக்கு. அந்த புதிய டெக்னாலஜிகள் மூலமா அவருடைய உறுப்புகளை வச்சுதான் வந்து அந்த இது இவருதான் அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து இந்த மக்கள் பிரதிநிதி கோர்ட்ல வந்து அவருக்கு வந்து விசாரணை நடந்து சனிக்கிழமை அதாவது 2ஆம் தேதி ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து 2:45 மணிக்கு வந்து அவருக்கு சாகும் வரை சிறை அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. ஆனா இது வந்து அவங்க அடுத்து ஹைகோர்ட்டுக்கும் வந்து கர்நாடகத்தோட உச்ச நீதிமன்றத்துக்கும் அல்லது அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறதுக்கான முயற்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு எங்க போனாலும் இந்த தீர்ப்புன்றது வந்து ஒரே மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். ஏன்னா தப்பு செஞ்சா அதுக்கு தண்டனை இருக்கும் அப்படின்றது இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நிறுவ வேண்டியது தேவை இருக்கு. ஏன்னா நம்ம எதையோ செஞ்சுட்டு எப்படின்னா வந்து ஏமாத்திட முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சான்றா வந்து இருக்கணும். ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம தப்பு செஞ்சுட்டு அது எங்கேயுமே தப்ப முடியாதுன்ற எண்ணம் இருக்கணும். ஏன்னா நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா கர்நாடகத்துல தர்மஸ்தலாலையும் வந்துட்டு இந்த மாதிரியான பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஓடிட்டு இருக்கு. அதே போல இந்த SIT இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து எந்த விதமான அரசியல் அழுத்தங்களும் அப்படி இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன வேலை செய்யணுமோ அவங்க ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா வந்து அதுக்கான வேலையை செஞ்சு அவங்களுடைய ரிப்போர்ட் வந்து கொடுத்ததன் பேர்ல தான் இதை வந்து அந்த மக்கள் பிரதிநிதிகள் கோர்ட்ல வந்து உடனடியா அவங்க வந்து ரொம்ப 3 மாதத்துல வந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சொன்ன மாதிரியே அந்த ரொம்ப வந்து ஒரு ரொம்ப விரைவில் வந்து அவங்களுக்கான அந்த தீர்ப்பு வந்து கொடுத்திருக்கிறது வந்து இது வரைக்கும் நடக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எது நடந்தாலும் ஒரு நல்ல வாய்ப்பு அந்த பிரஜ்வால் ரேவண்ணாக்கு ஒரு அரசியல் குடும்பத்துல இருந்ததுனால ஒரு சின்ன வயசுலயே வந்து ஒரு அரசியல்ல ஒரு நல்ல தலைமையில பொறுப்புல வந்து போய் சேரும்போது அது சரியான முறையில் அவங்க பாதுகாத்துக்கு தெரியல. நீங்க மோடி அவர்கள் எல்லாம் வந்து சந்திக்கிற அளவுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து இருந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ அதை சரியான முறையில பயன்படுத்தி இருந்தா இன்னும் அவங்களுடைய எதிர்காலம் வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும்.
ஆனா இந்த மாதிரியான கேவலமான சிந்தனைகள்ல கேவலமான செயல்கள்னால அவங்களுடைய அல்லது அவருடைய வாழ்க்கையை நீங்க நாசமாக்கிக்கிறது அல்லாம அந்த குடும்பத்தோட மிகப்பெரிய பேர், அந்த பாரம்பரியமா அவங்களுக்கு ஒரு பேர் இருந்திருக்கும் இல்லைங்களா, அதையும் வந்து கெடுத்து ஒட்டுமொத்த கர்நாடகாவுக்கும் வந்துட்டு ஒரு அசிங்கத்தை வந்து உருவாக்குறதுன்றது. எல்லாரும் தப்பு பண்றாங்க, ஏதோ ஒண்ணு பண்றாங்க, பட் இந்த அளவுக்கு வந்து கொடூரமான சைக்கோ டைப் எல்லாம் வந்து நடந்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே தப்பா தெரியுது. நீ தப்பு செஞ்சிருக்கிறியா, தண்டனை, அவ்வளவுதான். நீங்க அதுக்கு மேல வந்து வேற அடுத்த கோர்ட்டுக்கு போகணும், இல்ல நம்ம அதை வந்து அதுல இருந்து விடுதலை ஆகணும்னு நினைக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய பாவமா பாக்குறேன் நான். இவங்களுக்கு வந்து ஒரு 11 லட்சம் வந்து அபராதம் விதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல 11,25,000 அந்த KR நகர் சேர்ந்த அந்த பெண்மணிக்கு வந்து அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனிவே இங்க பணம் வந்து பாயிண்ட் கிடையாது, ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியமா இருக்குது. நீங்க எவ்வளவு தூரம் ஒழுக்கமா இருக்கிறீங்களோ அது வந்து நம்மளுடைய தலைமுறைகளை தாண்டி வந்து பேசப்படும். நீங்க ஒழுக்கம் தவறுனீங்கன்னா அது வந்து காலத்துக்கும் வந்து அது வந்து ஒரு பெரிய கரும்புள்ளியா தான் வந்து இருக்கும். இது வந்து அடுத்து யாரும் இந்த மாதிரியான கேவலமான செயல்களை செய்யக்கூடாதுன்றதுக்கு ஒரு பெரிய வந்து உதாரணமா நான் வந்து பாக்குறேன். எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் அதுக்கு தண்டனை இருக்கு. ஆனா இனிமேலாவது இந்த தண்டனைகள் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து மக்கள் வந்து அதுல இருந்து ஏமாத்திட்டு வந்து வெளியில வந்துடுறாங்க. அது இனிமேல் இருக்கக்கூடாது. ஒரு தவறு செஞ்சீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படின்றத வந்து மனசுல வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு யாரும் வந்து எந்த விதமான தவறும் செய்யாதீங்க. இந்த தகவலை நீங்க எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த செய்தி வந்து தெரியட்டும். இப்படியும் வந்து நாட்டுல நடக்குது அப்படின்றது வந்து தெரியணும். ஆக்சுவலி சமீப காலமா வந்து கர்நாடகத்துல நிறையவே இந்த மாதிரியான ஒழுக்க மாறான செயல்கள்லாம் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. இனிமேலாவது இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் நடக்காம நம்ம நாடு வந்து ஒரு ஒழுக்கமான நாடா மாறணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். எல்லாருமே கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கோங்க. நம்ம எந்த ஒரு வேலையை செய்தாலும் ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்றத கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு இருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.